ஹாய் எவ்ரிவன். மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சம்மர் கிளாஸ் வந்தாச்சு. சம்மர் வந்துருச்சு. சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷும் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது இப்ப என்ன அட்வான்ஸ் லெவல்னு போட்டிருக்கீங்களே, இது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பேசிக் லெவல் இங்கிலீஷ் கிராமர் வந்து நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க ஏற்கனவே அந்த 80 டேஸ் கிளாஸ் வந்து எல்லா வீடியோஸும் இருக்கு. அத நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்ப அட்வான்ஸ் இங்கிலீஷ் கிராமர்ல என்ன சொல்ல போறீங்க? கிளாஸ் எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நிச்சயமா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நெறைய பேர் கேட்குறீங்க இன்னொரு டவுட்டு. ஏன் இங்கிலீஷ் கிராமர் கத்துக்கணும்? கிராமர் கத்துக்கிட்டு தான் இங்கிலீஷ் கிராமர் கத்துக்கிட்டு தான் இங்கிலீஷ் கிராமர் கத்துக்கிட்டு தான் நம்ம வந்து பேசணுமா? இங்கிலீஷ் பேச முடியுமா? பேச முடியுமா? அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் அப்படியே பேசக்கூடாதா? அப்படின்னு கேட்குறீங்க. பேசலாம். ஸ்போக்கன்ல வந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து தேவையில்ல. கிராமர் வந்து தேவையில்லை. பட் நீங்க இதுவே ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க ஏதோ ஒரு லெட்டர் உங்களுக்கு அனுப்புறாங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஒரு மெயில் போடணும். அப்படின்னும்போது நிச்சயமா அந்த இடத்துல இங்கிலீஷ் கிராமர் அப்படின்றது தேவைப்படுது. ஸ்போக்கன்ல ஈஸியா நீங்க தப்பிச்சுருவீங்க. பட் ரிட்டன் இங்கிலீஷ்ல வந்து தப்பிக்க முடியாது. ஸோ அதுக்கான எல்லா கரெக்ட்டான குவாலிட்டீஸும் எல்லா கரெக்ட்டான சரியா அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? ஒரு இங்கிலீஷ் கிராமர் பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எப்படி எழுதுறது? எப்படி படிக்கிறது? எப்படி அத புரிஞ்சுக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும் தான், மத்தவங்க எழுதுறதையும், மத்தவங்க உங்களுக்கு அனுப்புறதையும் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாரி நீங்க ரிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த அட்வான்ஸ் லெவல்ல டே 1 இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாம் அவங்களோட சாமி, அவங்களுக்கு விருப்பமான சாமிய வேண்டிக்குங்க. இந்த 30 நாளும் கன்சிஸ்டன்ட்டா தொடர்ந்து கிளாஸ் போகணும். 2வது வந்து நெறைய விஷயங்கள் கத்துக்க போறோம். ஸோ அதுக்கும் இறைவனோட துணை வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கடவுள்ட்ட வேண்டிக்கங்க. நிச்சயமா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ கடவுளோட ஆசையோடயே இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இது என்னங்க அட்வான்ஸ் லெவல்? நான் ஜஸ்ட் தமிழ்ல 2 வார்த்தை கேட்கிறேன். நான் படிச்சிருக்கேன். படிச்சு இருக்கேன். நான் படிச்சேன். இந்த 2த்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? தமிழ் வந்து சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் படிச்சிருக்கேன். 2வது சென்டென்ஸ் வந்து நான் படிச்சேன். இதுல என்ன வித்தியாசம் தெரியுது? வித்தியாசம் நிச்சயமா இருக்கு. இருக்கு இல்லையா? இருக்கு. நிச்சயமா இருக்கு. அப்ப இத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இப்ப இதுவே வந்து உங்களுக்கு எழுதுறாங்க. ஐ ஸ்டடிட். ஐ ஹேவ் ஸ்டடிட். ஐ ஹேவ் ஸ்டடிட். ஸோ அது என்னங்க ஐ ஸ்டடீடு, ஐ ஹேவ் ஸ்டடீடு அப்படின்னு ஐ ஸ்டடீட்னா நான் படிச்சேன். ஐ ஹேவ் ஸ்டடீட்ன்னு நான் படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்ப இது 2த்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நிச்சயமா இருக்கு. அப்ப நான் படிச்சிருக்கேன்னு சொல்லும்போது, நான் படிச்சது இன்ன வரைக்கும் ஞாபகத்துல இருக்கு. ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் படிச்சேன்னா, படிச்சேன். பட் இப்ப ஞாபகம் இல்ல அப்படின்ற மீனிங்ல வரும். இதுவே வந்து எக்ஸாக்ட்டா பார்க்கணும்னா, செயல் முடிஞ்சு போச்சு. 2 இடத்துலயும் செயல் முடிஞ்ச செயல பத்தி தான் பேசுறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஐ ஹேவ் ஸ்டடீட், ஐ ஸ்டடீட், ஹேவ் இல்லாம 2 சென்டென்ஸும் கரெக்ட்டானா கரெக்ட் தான். இப்போ இதே உதாரணத்துக்கு, ஷி ஹாஸ் கான் டூ மும்பை. இதுவே ஷி ஹாஸ் பீன் டூ மும்பை. இந்த 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க? அப்படின்னு கேட்கும்போது, என்ன 2த்துக்கும் பெருசா வித்தியாசம் வரப்போது? இந்த இடத்துல கான் போட்டிருக்கீங்க. இந்த இடத்துல பீன்னு வந்திருக்கு. வேற எல்லாமே அப்படிதானே இருக்கு. வேற எதுவும் வித்தியாசம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க தானே? நிச்சயமா அப்படி சொல்ல முடியும். 2 சென்டென்ஸ்க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஷி ஹாஸ் கான் டூ மும்பை அப்படின்னா, ஒ அப்பா கேட்கிறாரு, "ஏம்பா உன்னோட ஃப்ரெண்ட் போன வாரம் தான் வந்திருந்தாளே,
அவ எங்க போயிருந்தா அப்படின்னு கேட்கும்போது ஷி ஹாஸ் கான் டு மும்பை. அப்போ அவ ஃப்ளைட்ல மும்பை போயிட்டா, மும்பைல போய் இருக்கா. அப்ப ஷி ஹாஸ் கான் டு மும்பைனா அவன் மும்பை போயிருக்கான்னு அர்த்தம், போனவன் அங்க இருக்கான்னு அர்த்தம். இதுவே ஷி ஹாஸ் பீன் டு மும்பைன்னா மும்பை போய் போனவ அங்க இல்ல, திரும்பி வந்துட்டா. அப்போ போயிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நான் போயிருக்கேனே அந்த இடத்துக்கு, நானு அந்த இடத்துக்கு போயிருக்கனே அப்படின்னு சொல்லுவேன்ல, அதுதான் இந்த ஷி ஹாஸ் பீன் டு மும்பை. போனவ திரும்பி வந்துட்டா, சரிங்களா? பட் அப்ப என்ன அர்த்தம்? போயிருக்கிறா அப்படின்னு அர்த்தம். போயிருக்கிறா, இந்த செயலை செஞ்சிருக்கிறா அப்படின்னு அர்த்தம். போய் அங்க இருக்கிறா, இருந்திருக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் ஷி ஹாஸ் கான் டு மும்பையோ ஷி ஹாஸ் பீன் டு மும்பையோ அர்த்தம். அப்போ ஹாவ் ஒரு இடத்துல ஒரு முடிஞ்ச செயல் ஒரு செயல் ஒண்ணு வருது, வெறும் முடிஞ்ச செயல் ஸ்டடின்னு வருது. ஹாவ் ஸ்டடிட் அப்படின்னா அது வேற, வெறும் ஸ்டடிட்னா அப்படி வேற. வெறும் ஸ்டடிட்னா ஐ ஸ்டடிட்னா நான் படிச்சேன், ஐ ஹாவ் ஸ்டடிட்னா நான் படிச்சிருக்கேன். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் ஏற்கனவே படிச்சேன், நீ அதை படிச்சியா அப்படின்னு கேட்கும்போது நான் படிச்சேன். எப்போ படிச்ச அப்படின்னு கேட்கும்போது அந்த டைமை குறிக்கிற கொஸ்டின் அதுதான் வந்துடும். பட் இங்க என்ன, நீ படிச்சிருக்கியா, என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது என்ன படிச்சிருக்கன்னு தான் கேட்க முடியுமே தவிர, பட் இந்த இடத்துல எப்போ படிச்சு இருக்க அப்படின்னு கேட்க முடியாது. அந்த இடத்துல தமிழ் அந்த கிராமர் படி தப்பாயிடும். அப்போ ஒரு செயலை மட்டும் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த செயலை செஞ்சுட்டேன், செயல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேவ் பிளஸ் வெர்பு. இந்த வெர்பு தான் ஹேவ் இல்ல ஹேஸ், இது ஒரு வெர்பு ஒன்று வருது. இந்த வெர்பு தான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெர்பு டேபிள்ல இந்த 3வது ரூல் இருக்குல்ல, அதுதான் இது. பார்ட்டிசிபிள் சரி, பார்ட்டிசிபிள் பேரு. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எச்எம் அப்படின்னு அர்த்தம். எச்எம் அப்படின்னு அர்த்தம். எச்எம்னா என்ன? கம்ப்ளீட் ஆகல, இன்கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். இன்கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். பெண்டிங் அப்படின்னு அர்த்தம். செயல் முற்று பெறாம இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதை பத்தி தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன் சார் எதுக்கு அடுத்து டைரக்டா இதுக்கே வந்துட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பேசிக் 80 டேஸ் கிளாஸ்ல வந்து பேசிக் கிராமர் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம் டவுட் இருந்துச்சுன்னா. ஸோ இது அட்வான்ஸ் லெவல் 2க்கான கிளாஸ் இது. ஸோ இப்போ நம்ம கிளாஸை அட்வான்ஸ் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ டே 1க்கான சின்ன ஷார்ட் ரிவிஷன் என்ன பார்க்குறோம்னா, என்ன பார்க்க போறோம்? ப்ரெசென்ட் பர்ஃபெக்டும் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பற்றியும் பார்க்க போறோம். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னா முடிஞ்ச ஆக்ஷன், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா இன்னும் நடக்குது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் சாப்பிட்டேன், என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க போது நான் அதை சாப்பிட்டேன். என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னடா எவ்வளவு நேரமாட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்? அப்போ நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஒரு செயல் கடந்த காலத்துல ஆரம்பிச்சு அது இப்போ ப்ரெசென்ட் இருந்து அது இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரிங்களா? ஸோ அப்போ இதை பத்தி நம்ம பிரீஃபா நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸ் மட்டும் இருக்கும். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க், ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். இந்த இடத்துல ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னப்பா வேலையை முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேங்க, முடிச்சு டேபிள் மேல வச்சிருக்கேன்னு அர்த்தம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். முடித்துள்ளேன் அப்படின்னு அர்த்தம். நான் என்னுடைய வேலையை முடித்துள்ளேன் இல்ல முடித்திருக்கிறேன், முடித்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். முடித்திருக்கிறேன், செய்துள்ளேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். சரிங்களா? அடுத்தது ஐ ஹாவ். அப்ப இந்த வெர்பு ஃபார்ம் என்ன வருது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம சொல்றோம். வெர்போட 3வது பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிள் எடுத்து நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இங்க பாருங்க, ஷி ஹாஸ் ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க். என்னப்பா அவளோட ஹோம்ஒர்க் அவன் முடிச்சிட்டாளா? அவன் முடிச்சிட்டாப்பா. ஷி ஹாஸ் ஃபினிஷ்ட் ஹர்
ஹோம்வொர்க் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த இடத்துல ஷீ வரும்போது ஹேஸ் வருது. ஹீ வரும்போது ஹேஸ் தான் வரும். இட் வரும்போது ஹேஸ் தான் வரும். அதே மாதிரி ஹேவ் வந்து எப்போ போறோம்? ஐ, வி, யூ, தே வரும்போது ஹேவ் வந்துரும். ஐ ஹேவ், வி ஹேவ், ஷி ஹேவ், இட் ஹேவ்னு வந்துரும். சாரி, ஐ ஹேவ், வி ஹேவ், தே ஹேவ், இட் ஹேவ்னு வந்துரும். சாரி, தே ஹேவ்னு வந்துரும், வி ஹேவ்னு வரும். ஐ, வி, தே அதுக்கெல்லாம் ஹேவ் வந்துரும். ஹி, ஷி, இட்டுக்கு மட்டும் ஹேஸ் வந்துரும். ஓகேங்களா? அப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஷி ஹாஸ் ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்வொர்க். அவளோட ஹோம்வொர்க்கை அவன் முடிச்சிட்டா. நவ் ஷி இஸ் ஹாப்பி. அப்போ முடிச்சதால அவன் சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது they have cleaned the room. They have cleaned the room அப்படின்னா they have cleaned the roomனா அவங்க ரூமை சுத்தம் பண்ணிருக்காங்க அர்த்தம். சுத்தம் பண்ண ரூம் இன்னும் அங்கதான் இருக்கு. போய் பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுவே they cleaned the room அப்படின்னு இருக்கு. they have cleaned the room அப்படின்னு இருக்கு. they have cleaned the room அப்படின்னு இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா they cleaned the room அப்படின்னா ரூமை சுத்தம் பண்ணாங்க. எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது. பட் ரூம் சுத்தம் பண்ணாங்க. இது இப்ப அது எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் இதுவே தே ஹாவ் கிளீன் ரூம்னா ரூமை சுத்தம் பண்ணியிருக்காங்க. சுத்தம் பண்ண ரூம் அப்படி இருக்கு. சூப்பரா சுத்தமா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரூம் கிளீன் பண்ணியிருக்கோம். போய் பாருங்க போங்க. என்னப்பா ரூம் கிளீன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரூம் கிளீன் பண்ணிட்டோம். ரூம் கிளீன் பண்ணி இருக்கிறோம். போய் பாருங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் தே ஹாவ் கிளீன் த ரூம். சரிங்களா? ஓகே, அடுத்தது. அப்போ he has written the exam. he has written. இப்போ இந்த இடத்துல ரைட் அப்படின்ற வெர்பு வருமா? ரோட் அப்படின்ற ஒரு வெர்பு இருக்கும். அடுத்தது வந்து ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு இது. நம்ம இடத்துல எதை எடுத்து எழுதணும்? he has ரிட்டர்ன் அப்படி தான் எழுதணும். இது எங்க இருக்கு? வெர்பு டேபிள்ல 3வது ரோல இருக்கு. இப்போ he has written the exam அப்படின்னா அவன் அந்த எக்ஸாமை எழுதி இருக்கிறான். அவன் அந்த எக்ஸாமை எழுதிட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கான். அவன் அந்த எக்ஸாம் எழுதியிருக்கான்னா எழுதினவன் இன்னும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பட் he wrote the exam. he wrote the exam அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் எழுதுனான். ஆமா, அவனும் தான் ஒரு எக்ஸாம் எழுதுனான் அந்த எக்ஸாம அப்படின்னு சொல்லும்போது பட் அந்த ரிசல்ட்லாம் வந்து முடிஞ்சிருக்கும். பட் அதை வந்து நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை. ஹீ ரோட் எக்ஸாம்னா அவன் எழுதலாம். அவன் எப்போ எழுதலாம்? இப்போ எழுதலாம், இல்லை நேற்று எழுதலாம், இல்லை முந்தா நாள் எழுதலாம், இல்லை 3 மாசத்துக்கு முன்னாடி எழுதலாம், இல்லை 6 வருஷத்துக்கும் முன்னாடி எழுதலாம். எப்பயும் எழுதலாம் அப்படின்னு அர்த்தம். பட் இதே இடத்துல ஹி ஹாஸ் ரிட்டன் த எக்ஸாம்னா அவன் எக்ஸாம் எழுதியிருக்கான். அப்போ எழுதின எக்ஸாம் எழுதிட்டு இன்னும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 5 சென்டென்ஸ் பார்த்தாச்சு. அப்போ இந்த சென்டென்ஸ் இப்போ கேள்வி ஹேவ் யூ வாட்ச்ட் த மூவி அப்படின்னு கேட்குறாங்க. ஹேவ் யூ வாட்ச் த மூவி அப்படின்னு கேட்கும்போது நீ அந்த படத்தை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹேவ் யூ வாட்ச்ட் த மூவி அப்படின்னு கேட்டு எஸ் ஐ ஹேவ் வாட்ச் த மூவி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்போ கேள்வியா வரும்போது ஹேவ் யூன்னு வந்துடுது. ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சா? அப்போ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட், ஹேஸ் ஃபினிஷ்ட், ஹாவ் கிளீன்ட், ஹேஸ் ரிட்டன், ஹேவ் வாட்ச்ட். சென்டென்ஸ் என்ன தெரியுது? ஹீ, ஷி, இட்லாம் வரும்போது ஹேஸ் வந்திருக்கு. ஹீ, ஷி வரும்போது ஐ, வி, யூ, தேலாம் வரும்போது ஹேவ் வந்திருக்கு. குறிப்பா ஹேவ் கம்ப்ளீட்டட், ஹேஸ் கம்ப்ளீட்டட், ஹேஸ் ரிட்டன், இதெல்லாம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருக்கு. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம லைவ் கிளாஸ்ல நைட்டு 8 மணிக்கு 8:45க்கு லைவ் இருக்கு. அங்க வந்துருங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அங்க வந்து கேளுங்க. நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல நான் கொஸ்டின் கேட்கறேன். அது சரியான்னு சொல்லுங்க. ஐ ஹாவ் பீன் இது 2 வச்சு தான் நான் சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஹேவ் யூ டன் டுடே? வாட் ஹேவ் யூ டன் டுடே அப்படின்னா அப்போ வாட் ஹேவ் யூ டன் டுடே அப்படின்னு கேட்டோன்னா நீ இன்னைக்கு என்ன செஞ்ச அப்படின்னு அர்த்தம். என்ன செஞ்சிருக்க?
அப்ப என்ன பதில் எழுதணும்? "நான் இன்னைக்கு வீட்ல இருந்தியே. நீ இன்னைக்கு வீட்ல இருந்தியே. நீ என்னடா செஞ்சிருக்க?" அப்படின்னு அப்பா கேட்டா, நானு என்னோட ஹோம் ஒர்க் எழுதியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஹோம் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க். சரிங்களா? அப்போ புரியுதா? வாட் ஹேவ் யூ டன் டுடேன்னா, நீ வீட்ல இருந்தியே இன்னைக்கு என்ன வாட் ஹேவ் யூ டன் டுடே அப்படின்னா, நீ என்ன செஞ்சிருக்க? என்ன செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். என்ன செஞ்சிருக்க? என்ன செய்துள்ளாய் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதில் வந்து ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். அப்போ நான் இன்னைக்கு வீட்ல இருந்தேன். நானு என்னோட ஹோம் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். பதில். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது. இதுவே அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கும்போது, என்னடா எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷே படிச்சுட்டு உட்காந்துருக்க? பரவால்ல படிச்சேன். இப்ப நீ சூப்பரா நல்லா பேசுறல்ல. நீ அப்போ எத்தன காலமா, எத்தன மாசமா, எவ்வளவு காலமா நீ இங்கிலீஷ் கத்துக்கிட்ட? அப்படின்னு கேட்போம். ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஸ்டடியிங்ன்னா படிச்சேன். ஹவ் லாங்னா இந்த இடத்துல லாங்னா நீளம்னு எடுத்துக்காதீங்க. ஹவ் லாங் அப்படின்னா எவ்வளவு காலம் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு ஒரு நிமிஷம். ஹவ் லாங்னா எவ்வளவு காலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஸ்டடியிங் அப்படின்னா ஹேவ் யூ பீன் ஸ்டடியிங்னா எவ்வளவு காலமா நீ படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. எவ்வளவு காலமா நீ படிச்சுக்கிட்டே இருக்கடா அப்படின்னு எவ்வளவு காலம் நீ படிச்சிருக்க? எவ்வளவு நேரம் நீ படிச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஃபார் பாஸ்ட் 2 மந்த்ஸ். ஃபார் த பாஸ்ட் 2 மந்த்ஸ். கடந்த 2 மாசமா தான் நான் இங்கிலீஷ கத்துட்டு வரேன். இங்கிலீஷ படிச்சுட்டு வரேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஓகே. அப்போ வாட் ஹேவ் யூ டன் டுடே அப்படின்றதுக்கும் ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஸ்டடியிங் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடுத்து 3வது சென்டென்ஸ். ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க? வாட் ஹேவ் யூ டன் டுடே? என்ன செஞ்சு முடிச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த இடத்துல ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம் ஒர்க்? அப்பா வராரு. ஏன்டா காலையில சொல்லிட்டு போனேன். ஏதோ ஹோம் ஒர்க்லாம் குடுத்தாங்க, எழுதி வச்சாங்கன்னு சொன்னேன். எழுதிட்டியா? நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா? உன்னோட ஹோம் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கியா? அப்படின்னு கேட்கும்போது, ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம் ஒர்க்? அப்படின்னு கேட்டா, எஸ். ஐ ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஏன் எஸ் வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 3 சென்டென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அவங்களாங்கன்னா எவ்வளவு காலம்? ஹேவ் வந்திருக்கு. அதனால எஸ் ஆர் நோவான்னு சொல்லணும். வாட் ஹேவ் யூ டன் டுடே அப்படின்னா என்ன செஞ்சிருக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதே மாதிரி எல்லா டென்சஸ்க்கும் கீழே உள்ள எல்லா ஃபோர்த்லேருந்து ஃபோர்லேருந்து கீழே உள்ள எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? 10 வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? 10 வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ சின்ன டெஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டெஸ்ட். நான் என்ன சொன்னேன்? ஹேவ்னா முடிச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஹேவ் பீன்னாலும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப காலமா ஒரு செயல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஹேவ் பீன் வந்துடும். ஹேவ்னா முடிச்சிருக்கேன், கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹேவ் பீன் வந்தா கண்டினியூ ஆகுது. ஹேவ் வந்தா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்போ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க்னு வருமா? ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். ஐ ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் வருமா? சொல்லுங்க. என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. 2வது சென்டென்ஸ். இந்த இடத்துல என்ன வரும்? ஷி ஹாஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் 2 இயர்ஸ் வருமா? ஷி ஹாஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் 2 இயர்ஸ்னு வருமா? எது வரும்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஷி ஹாஸ் பீன் ஸ்டடிங். இது நான் சொல்லிடுறேன். ஷி ஹாஸ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 ஹவர்ஸ் அப்படின்னா 2 மணி நேரமா அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். 2 மணி நேரமா அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப என்ன வரும் ஆன்சரு? ஷி ஹாஸ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு வந்துடும். அடுத்தது தே நான் என்ன சொன்னேன்? இந்த இடத்துல தே ஃபினிஷ்ட் த டாஸ்க் இருக்கு. இந்த இடத்துல ஹேவ் வருமா ஹேவ் பீன் வருமான்னு சொல்லிட்டு கமெண்ட் மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 8:45 லைவ் கிளாஸ் வந்துருங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதே மாதிரியே தொடர்ந்து எல்லாத்தையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா?
ஓகே. அப்ப இப்ப எப்படின்னா, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஃபினிஷ்டுனா ஹேவ் ஹேஸ் வந்துரும். ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஹேவ் பீன் இல்ல ஹேஸ் பீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ மறக்காம மேல உள்ள பிராக்டிஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லைவ் கிளாஸ்க்கு வந்துருங்க. நான் உங்களுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. ரொம்ப நன்றி. நாம இன்னொரு அடுத்த நாள் டே 2க்கான கிளாஸ்ல வந்து இன்னும் நெறைய தகவலோட சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ. தேங்க்ஸ் எ லாட். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகேங்களா? மறக்காம இத பிராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சாரி கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. நான் நாளைக்கு டே 2க்கான கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகேங்களா? பாய். டேக் கேர்.